Try Rasika, the rule of 3. Example 8. For a midday meal in a school with 120 students, the cook usually makes 15 kg of rice. On a rainy day, only 80 students came to school. How many kilograms of rice should the cook make so that the food is not wasted? The ratio of number of students அதாவது number of students 120. அப்போ ratio of number of students with the amount of rice. 120க்கு எத்தனை kg rice? 15 kg. அப்புறம் இன்னொரு ரெய்னி நாள்ல 80 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்தாங்களா, அப்போ எத்தனை கிலோ ரைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், குக் பண்ணணும்? இந்த 120க்கு 15 kg ரைஸ்னா அப்போ 80 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எத்தனை kg ரைஸ்? அதுதான் கொஸ்டின். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? இங்க இருக்க டேர்ம்ஸ் வந்து சேம் ஃபேக்டரால, அதாவது இந்த ரெண்டுமே சேம் ஃபேக்டரால சேஞ்ச் ஆகும். ஸோ இங்க வந்து 120 80யா எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ டேர்ம் எப்படி கண்டுபிடிப்போம்? 120யோட ஏதோ ஒரு ஒயிட் டேர்ம் மல்டிப்ளை பண்றோம். ஸோ அந்த ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 80 கிடைக்குது. இப்போ y என்னவா இருக்கும்? 80 டிவைடட் பை, இங்க மல்டிபிகேஷன்ல இருக்கிறதுனால இந்த பக்கம் வரும்போது நமக்கு டிவிஷன்ல வரும். ஸோ 0 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது கட் பண்ணா நமக்கு 2, 4 டேபிள்ஸ்ல 4 2s are 8 and 4 3s are 12. அப்போ 2/3. இப்போ எந்த ஃபேக்டர் வச்சு நம்ம இதை சேஞ்ச் பண்றோம்னா 2/3. இப்போ எத்தனை கேஜி ஆஃப் ரைஸ் வேணும்னா அதே ஃபேக்டரால நம்ம இந்த 15 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 15 into 2/3, 3 5s are 15, 5 2s are 10. ஓ 10 kg ரைஸ், 80 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10 kg ரைஸ் தேவைப்படும். ஸோ ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்குலாம் தான் நம்ம ப்ரொபோர்ஷனல் ரீசனிங், அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 1 2 3 4ன்னு 4 குவான்டிட்டிஸ் இருக்கு. அதுல ஒரு குவான்டிட்டி நமக்கு தெரியல. இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ரூல் ஆஃப் 3ன்னு பார்த்திருப்போம். ஸோ அதுதான் இந்த 3 வந்து நமக்கு தெரியும். அதை வச்சு நம்ம இந்த ஒண்ணு கண்டுபிடிக்கிறோம். இப்போ இது ஜென்ரலா எப்படி எழுதலாம்னா A is to B proportional to C is to Dன்னு எழுதலாம். இப்போ நான் என்ன சொன்னேன்? ஏயோட ஒரு டேர்ம் மல்டிப்ளை பண்றோம், அப்பதான் நமக்கு சி கிடைக்கும். அதே மாதிரி பியோட அதே டேர்மும் மல்டிப்ளை பண்ணுவோம், அப்பதான் நமக்கு டி கிடைக்கும். அப்போ சி வந்து மல்டிபிள் ஆஃப் ஏவா இருக்கு அண்ட் டி வந்து மல்டிபிள் ஆஃப் பியா இருக்கு பை த சேம் ஃபேக்டர் எஃப். இப்போ இதுல இருந்து நம்ம எஃப் பார்க்கணும்னா எஃப் ஈக்குவல் டு சி. இந்த ஏ வந்து இந்த சைடு ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது டிவைட்ல போகும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல f equal to d by இந்த b வந்து இது கீழே வந்துடும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் f இங்கேயும் f, அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ f equal to c by a, இங்க f equal to d by b, இப்போ ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். இப்போ இது வந்து நம்ம b இந்த சைடு கொண்டு போறோம்னா bc ஆகும் அண்ட் a ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு போனா இங்க டிவைட்ல இருக்கு, இங்க மல்டிபிளிகேஷன்ல வரும். அப்போ ad. இதுக்கு பேரு தான் கிராஸ் மல்டிபிளிகேஷன் ஆஃப் டேர்ம்ஸ். இங்க வந்து கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்றோம். b வந்து c இங்க வரும் அண்ட் ad, அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு வர டேர்ம்ஸ் வந்து இங்க ஈக்குவலா இருக்கு. இதுல இருந்து நம்ம வந்து இதை இப்படியே எழுதலாம், இல்ல ad ஈக்குவல் டு bcன்னு எழுதலாம். இப்போ நமக்கு இங்க abcdனா இப்போ d தானே கேட்டிருக்காங்க. இப்போ இதுல இருந்து d ஈக்குவல் டு bc divided by d பக்கத்துல a, அப்போ ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா டிவைட்ல வரும். ஸோ d ஈக்குவல் டு bc divided by a. இப்போ டைரக்டா இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம போட்டா கூட d ஈக்குவல் டு bcங்கிறது 15 into 80 divided by a 120. இப்போ கட் பண்ணா 4 டேபிள்ஸ்ல 2 4 டேபிள்ஸ்ல 3, நெக்ஸ்ட் வேற 3 டேபிள்ஸ்ல 3 1s are 3 5s are, 5 2s are 10. ஸோ இப்படி பண்ணாலுமே நமக்கு ஆன்சர் கரெக்டா வருது. இந்த டேர்ம் கண்டுபிடிக்காமையே டைரக்டா இந்த கிராஸ் மல்டிபிளிகேஷன் ஆஃப் டேர்ம்ஸை வச்சு கூட நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஏன்ஷியன்ட் இந்தியால இதை யூஸ் பண்ணிருக்காங்க ஆரியபட்டா அண்ட் சம் அதர்ஸ். ப்ரொபோர்ஷனாலிட்டி ரூல் ஆஃப் 3 ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அதுல 3 நம்பர்ஸ், அதாவது இங்க a b a is to b proportional to c is to d இருக்கா. அதுல a வந்து பிரமாணா, b ஃபலா, proportional to c வந்து இச்சா and d வந்து இச்சா ஃபலா. அப்போ அந்த கிராஸ் மல்டிபிளிகேஷன் படி நமக்கு என்ன வரும்?
பிரமாணா இன்டு இச்சாஃபலா, அதாவது நமக்கு என்ன கிடைச்சது, ஏடி ஈக்குவல் டு பிசின்னு கிடைச்சது, அதுதான் இங்க எழுதுறோம். பிரமாணா ஏ இச்சாஃபலா டி ஈக்குவல் டு பிஎன்சி வந்து ஃபலா இன்டு இச்சா. இப்போ நமக்கு டி தெரியணும்னா என்ன பண்ணோம், டி ஈக்குவல் டு பிசி பை ஏன்னு பார்த்தோமா. ஓ ஃபலா ஈக்குவல் டு ஃபலா இன்டு சா டிவைடட் பை பிரமாணா. இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் ஆரியபட்டா சொல்லியிருந்தாரு. அண்ட் ஏன்ஷியன்ட் இந்தியன்ஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸை இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி வச்சு சால்வ் பண்ணாங்க. Example 9, a car travels 90 km in 150 minutes. If it continues at same speed, what distance will it cover in 4 hours? So 90 km distance கொடுத்திருக்காங்க, அது 150 minutesல கவர் ஆகுது. அண்ட் கிலோமீட்டர் இங்க கொடுக்கல, 4 ஹவர்ஸ்ல எத்தனை கிலோமீட்டர் நம்ம கேக்குறாங்க. இப்போ இது வந்து ரேஷியோஸ் வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, ஜெனரல் ஃபார்முலா வந்து ஏபி சிடி ரேஷியோட ப்ரொபோர்ஷனாலிட்டி. இப்போ நமக்கு தெரியாதது இங்க டின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் டி. இப்போ இங்க வந்து இதுவும் டிஸ்டன்ஸா இருக்கும், இது வந்து நம்ம டைமா வச்சுக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 90 கிலோமீட்டர் டைம் 150 ப்ரொபோர்ஷனல் டு இங்க டைம் வந்து 4 ஹவர்ஸ், டிஸ்டன்ஸ் வந்து தெரியாது. ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன்னா இங்க மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க, இங்க ஹவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஒண்ணு இதை வந்து நம்ம ஹவர்ஸ்ல மாத்தணும், இல்லைன்னா இதை மினிட்ஸ்ல மாத்தணும். நம்ம இதை வந்து மினிட்ஸ்ல மாத்திடலாம். அப்போ 4 into 60 என்ன, 6 over 24 0. இப்போ 240 minutes. ஸோ இப்போ நம்ம இந்த ரேஷியோவை மினிட்ஸ்ல எழுதலாம். இப்ப ப்ரொசீட் பண்ணலாமா, பண்ணலாம். ஸோ முன்னாடி என்ன பார்த்தோம், ஏடி ஈக்குவல் டு பிசி. அப்போ டி தெரியணும்னா டி ஈக்குவல் டு பிசி பை ஏ. இப்போ டி ஈக்குவல் டு பிசி, பிங்கிறது இது, சிங்கிறது இது. இப்போ 90 into 240 divided by 150. இப்போ கேன்சல் பண்ணலாமா, 0 0 கேன்சல். 5 டேபிள்ஸ்ல 5 3s, இது 5 டேபிள்ஸ்ல 18, again 3 tablesல 3 1s, 3 6s. So 6 into 24. So answer is 6 into 24 வந்து 144. So the distance covered by the car in 4 hours is 144 kilometer. Example 10, a small farmer in Himachal Pradesh sells each 200 gram packet of tea for rupees 200. A large estate in Meghalaya sells each 1 kg packet of tea for 800. Are the weight to price ratios in both places proportional? Which tea is more expensive? So ratio of weight to price in Himachal Pradesh பார்த்தோம்னா 200 gram pack-க்கு 200 rupees. And அதே ratio of weight to price in Meghalaya. மெகாலயால வந்து 1 kg வந்து 800 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம இங்க கிராம்ல எடுத்திருக்கோம், இங்க கேஜில எடுத்திருக்கோம். ஸோ இத கிராம்ல மாத்தணும். 1 kg ஈக்குவல் டு 1000 கிராம். இப்போ 1000 கிராம் இன்ஸ்டு 800. இப்போ கரெக்டா இருக்கு. இப்போ இது ப்ரொபோர்ஷனலான்னு கேக்குறாங்க, எது எக்ஸ்பென்சிவா இருக்கும்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷனலான்னு செக் பண்றதுக்கு நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எடுக்கணும். ஸோ 200 is to 200 சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து 1 1 1 is to 1. இங்க பாத்தீங்கன்னா 1000 is to 800. 2 tablesல 2 5s, 2 4s. அப்போ 5 is to 4. அப்போ so the ratios are not proportional. இப்போ which tea is more expensive, why ன்னு கேக்குறாங்க. அப்போ 1 kg of tea in மெகாலயால வந்து 800 rupees.
ஹிமாச்சல் பிரதேஷ்ல 200 கிராம் 200 rupees. இப்போ நம்ம இது 1 kg எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 200 கிராம் 1 kg மாத்தணும்னா என்ன பண்ணணும், 200 கிராம் இன்டூ 5 பண்ணா நமக்கு 1000 கிராம் கிடைக்கும். அதாவது 200 கிராம் 5 டைம்ஸ் எடுத்தோம்னா 1000 கிராம் கிடைக்கும், which is 1 kg. இப்போ 200 கிராம் 5 டைம்ஸ் எடுக்கிறோம்னா 200 கிராமோட ரேட் என்ன, 200 rupees. இப்போ 200 rupees இன்டூ 5 பண்ணணும். இப்போ 200 rupees இன்டூ 5 பண்ணா 1 kg ஓட price கிடைக்கும். So 200 into 5 வந்து 1000. For 1000 rupees. 1 kg of tea வந்து 1000 rupees. இப்போ மேகாலயால 1 kg வந்து 800. Himachal Pradeshல 1 kg 1000. இப்போ which is expensive? Himachal Pradesh. So cost of tea in Himachal Pradesh is expensive. So activity ஒன்று கொடுத்திருக்காங்க. Take your favorite dish, find out all the ingredients and the respective quantities needed to make the dish for your family. Suppose you are celebrating a festival and you want to invite 15 guests, find out the quantities of the ingredients required to cook the same dish for them. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், 120 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15 kg ரைஸ் தேவைப்படும், அப்போ 80 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு. அந்த மாதிரி தான் சிமிலர் கொஸ்டின் இது. இதுல வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீன்னு எடுக்கிறேன். இப்போ உங்க வீட்டுல ஒரு 3 persons இருக்காங்கன்னா அவங்களுக்கு 500 ml மில்க் தேவைப்படும் டீ போட. அப்போ 15 கெஸ்ட்ஸ் வராங்க, அப்போ அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பார்க்கணும்னா A:B:C:D இந்த மாதிரியான ஜெனரல் எக்ஸ்பிரஷன்ல நம்ம என்ன பார்ப்போம், AD = BC, அப்போ D = BC/A வச்சு நம்ம இந்த D கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி இந்த ரேஷியோ 3 personsக்கு 500 ml, அப்போ 15 personsக்கு எவ்வளோன்னு இந்த ப்ரொபோர்ஷனல் வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ D = BCங்கிறது இங்க இருக்கு. ஸோ 500 into 15 divided by A 3. இப்போ கேன்சல் ஆச்சுன்னா 5, இப்போ 2500. இப்போ 2500 mlனா 2 liter 500 mlன்னு சொல்லலாம். இப்போ 15 கெஸ்ட்க்கு 2 liter 500 ml நம்ம மில்க் வாங்கணும். இப்போ இந்த டிஷ் வந்து நான் சிம்பிளா டீன்னு சொல்லிட்டேன், இதுலயுமே மில்க் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இப்போ சுகர் வந்து 3 personsக்கு ஒரு 6 ஸ்பூன்ஸ் போடுவோம்னா அப்போ 15 personsக்கு எத்தனை ஸ்பூன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதையுமே இந்த ரேஷியோஸ் வச்சு பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்களும் வேற டிஷ் எடுத்து அதோட இன்கிரீடியன்ஸோட ரேஷியோஸ் எவ்வளோ வேணும் 15 கெஸ்ட் வரும்போது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இந்த ப்ரொபோர்ஷனல் ரீசனிங் வச்சு. ஸோ இந்த ஆக்டிவிட்டி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.